ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வின்னா, உங்கள் எதிர்பார்ப்பு என்ன என்பதை ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் உண்டு. இன்றைக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் சொல்லலாம். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பை அவர் தான் நிறைவேற்றுகிறார் என்பதை நம்ம ஆணித்தரமாக அறிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 62 சங்கீதம் 1வது வசனத்தில், என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கும், அவராலே என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. நன்றாய் கவனித்தீர்களா? என் ஆத்துமா அவரையே நோக்கி அமர்ந்திருக்கும் அப்படி சொல்லுகிறான். இதற்கு அர்த்தம் என்ன அப்படி என்றால், அவர் என் எதிர்பார்ப்பை சந்திப்பார் என்பதை தான் அங்கே அவன் செயல்படாமல் கர்த்தர் செயல்படுவதற்கு அமர்ந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் சில காரியத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் சில மனிதர்களை என்ன செய்வோம், நாடி போவோம். இல்லை என்று சொன்னால் மனிதர்களை மாத்திரமல்ல, நமக்கு யாரெல்லாம் தெரியும், எப்படிலாம் முயற்சி பண்ண முடியும், எப்படி முயற்சி பண்ண இது நடக்கும் என்று சொல்லி எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு நம்ம எதிர்பார்ப்பு நடக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன் அப்படி தானே சொல்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் அவர் தான் முடியும், அவர் தான் எனக்கு சந்திக்க முடியும், என் எதிர்பார்ப்புக்கு பாத்திரர் அவர் தான். ஏனென்று சொன்னால் நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு கொடுக்கும்படி என் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளே, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று சொல்லி நம்ம அறிக்கையிட்டு அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் நம்ம எதிர்பார்ப்பு கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறீங்க. எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்காதது நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன், இதெல்லாம் வாஞ்சிக்கிறேன், ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆவியானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ மனுஷனை சார்ந்திருக்கிற மகளே, மனுஷனை சார்ந்திருக்கிறப்பா, அதனால தான் நான் மௌனமாக இருக்கிறேன். நீ என்ன சார்ந்திருக்கிறையா? என்ன சார்ந்திருக்குன்னு கர்த்தரிடத்துல என்கிட்ட எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு நீ மௌனமாக இருக்கிறியா? இல்லையே, என்ன செயல்பட நீ விட மாட்டேங்கிற. எனக்கு செயல்படணும்னா நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னா தூங்குவீங்கன்னு சொல்லலை, நீங்கள் தேவ சமூகத்தில் அவர் பார்த்துக்கொள்வார். அவர்கிட்ட சொல்லிட்டேன் என்று சொல்லி அவர் செயல்படுவதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருங்க. அதே போல் தான் உங்கள் எதிர்பார்ப்புகளை இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு அது எதை எதிர்பார்க்கலாம்? நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம். வாலிப நாட்களில் திருமணத்தை எதிர்பார்க்குறீங்களா? படிப்பை எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக தருவார். அதே போல் திருமணமான பிள்ளைகள் கற்பத்தின் கனியை எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக தருவார். நல்ல வேலையை எதிர்பார்ப்பீங்களா? நிச்சயமாக கர்த்தர் தருவார். நல்ல வீடு வாசலை கட்டி எழுப்பணும் எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக தருவார். கடன் சுமையை மாற்றணும் எதிர்பார்க்கீங்களா? நிச்சயமாக தருவார். நேற்றைய தினத்தில் கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி சொன்னார்கள், பாஸ்டர், என் கணவனார் ஒரே குடிப்பழக்கத்தில் இருக்கிறார், அந்த குடிப்பழக்கம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி கேட்டார். நிச்சயமாக நான் சொன்னேன், சகோதரியை கவலைப்படாதீங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் கணவனாரை சந்திப்பார். அதே போல் குடிப்பழக்கத்தில் இருக்கிற கணவனாரா, குடும்பத்துக்குள்ள ஒரே பல குழப்பங்களா, சண்டைகளா, எதெல்லாம் நிறைவேறணும், எதெல்லாம் மாறணும்னு நினைக்கிங்க, நிச்சயமாக மாறும். அதுக்கு தேவனையே நோக்கி அமர்ந்துரு, உன் ரட்சிப்பு கர்த்தராலே வரும்னு ஆண்டவர் பேசுகிறார். அவன் அவங்க எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் செயல்படுவதற்கு ஒப்பு கொடுங்க, நிச்சயமாக எதிர்பார்ப்பு நிறைவேறும். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் அப்படியே உடைய பிள்ளையுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு உம்மிடத்திலிருந்து காத்திருக்க நீர் தருவீர் என்பதை விசுவாசத்தோடு அமர்ந்திருக்க கிருபை தருவீராக. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.